காட்டியே வச்சுக்கோ, என்ன காட்டணும்னு அவசியம் இல்லை, லைன் போடுறது மட்டும் காட்டு. லைன் போச்சுன்னா எப்படி போகிறதுன்றதுக்கான how to get a single line. இந்த ஃபார்மேஷன்ல இருந்து இதான் இதோட எக்ஸஸ் பார்ட்ஸ். அது ரெண்டத்தை தான் நம்ம இழுத்து நாட் போட போகிறோம். ஓகேவா? இதில் சம் பார்ட்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும், இதெல்லாம் வந்து கனெக்டடாக இருக்கும், இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஆல்ரெடி இதில் லைன் போட்டிருக்கான் அவன், ஐஷிப்ரோட லைன் போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது ஒரு டைம் எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து மிடில் லைனில் வர்றதால டென்ஷன் போயிடும். கையில் வச்சு நம்ம டைட் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக லைனை எடுத்துக்கிட்டு ஒரு ஷார்ட் டைம்குள்ளே அதை டைட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைட் வச்சுக்கிட்டோன்னா இந்த செட்டு 3 லைன் போயிருக்குல்ல, இல்லை 2 செட்லேயே போட்டுடலாம், டென்ஷன் நிற்கும். இதுலேருந்து பெக்கு மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மெழுகு வச்சு இது பண்ணிக்கணும். கை வச்சு பார்க்கும்போது டைட்டாக இருக்கும். தென் பிளேடு வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயத்தில் கிட்டக்கட்டு, இந்த மாதிரி டயத்தில் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இந்த நோஸ் பிளேயர் தான் வந்து இந்த ரோலை இழுக்கிறது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். பிகாஸ் இதோட இந்த மெயின்லேருந்து சைடோட எல்லாத்தோட ப்ரெஷரையுமே தாங்க போகிறது இந்த ஒரு நாட்டு தான். இந்த நாட்டு பார்த்துங்க, இந்த டாப்லேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். தென் இந்த கேப்பில் இதை விட்டுட்டு, சரிதா, இந்த கேப்பில் விட்டுட்டு அகெயின் இந்த கேப் வழியே இது எடுக்கணும். இது எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த டைப்லேருந்து எடுத்து இது போட்டோன்னா டைட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணுறது வந்து ஒரு ப்ரெஷர் வந்து வெளியே ஒன்று போட்டு வெளியே இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும், அதை நம்ம டைட் பண்ணணும். வெளியே போட்டு இழுத்தோன்னா கைண்ட் ஆஃப் லாக் மாதிரி ஆகிடும். தென் நம்ம இந்த இதோட கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைனை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2வது லைன் தான் வந்து இருக்கல கிரிட்டிக்கலான பொசிஷன். பிகாஸ் இந்த செட்டுக்கு ஒரு லைன்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த செட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே லைன் போட்டிருக்காங்க, இப்போ அது கூட சேர்த்து இங்கே நம்ம லைன் போடணும். அதனால் இந்த 3 லைனை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கான ஸ்பேர் லோடு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இங்கே நாட்டு போகிறதுக்கான ஒரு எக்ஸஸ் பாயிண்ட்டை விட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 தென் 4 5 6 7 8. ஏன் 8 லைன் எடுத்தோன்னா இந்த ஒரு செட்டு போடும்போது நம்மளுக்கு பாலோட மீட்டிங் பாயிண்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அதனால் ஒரு செட்டாக போட்டோன்னா நம்மளுக்கு இப்போ பேட்டோட டென்ஷன் கம்மியாகாது. எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் எக்ஸாக்டாக தெரியுதான்னு தெரியல, பார்த்து வேணால் கற்றுக்கணும். லைவ் போட்டலாமா? லைவ் போட்டலாமா? இல்லை வீடியோவாக போடணும்டா, அப்போ தான் ரீச் இருக்கும். அதான் இந்த பெக்குக்கான எஃபெக்டாக இது. நம்ம எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இறங்கும். இல்லை நம்ம தப்பாக இறங்குறோன்னா இந்த கெட்டு மேலே இறங்கிடும். அப்போது ரோல் கட் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம போட்டோன்னா இங்கே ஒரு நாட்டு. ஆமாம், இதை ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லைவில். ஐ மீன் என்னோடய ஜூனியர் யாரோ ஒருத்தர் வந்து கேட்டது எப்படி நான் நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்ட்டு. இதில் நம்ம நுழைச்சிட்டு வெளியே எடுத்து இந்த லைனை
தெரியுதா? இந்த லைனை அகெயின் இந்த ஒரு லைனை பேஸாக வச்சு பண்ணணும். அகெயின் இந்த மாதிரி புரியுதா? அகெயின் ரிவர்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ரேஞ்சிலேருந்து எடுத்து அகெயின் தென் இந்த மாதிரி இப்படி போடும்போது இந்த ஒரு லைனை நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டைட் ஆகிடுதா? அகெயின் ஒன் மோர் நாட் போட்டுக்கிட்டோன்னா இப்போதைக்கு இந்த டைட் இருந்தால் போதும். அகெயின் இந்த ரேஞ்சிலேருந்து இப்போ ஆஸ் யூஷுவல் அதோட மெத்தட் மட்டும் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ரோலுக்கு மேலே வரணும். ஸோ இப்போ கீழே மேலே இந்த ஈவனிசம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இது பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். ஸோ நம்ம இந்த லைனை இழுக்கும் போது இந்த லைன் வந்து இன்னும் டைட் ஆகிடும். இது கிட்ட கட்டு இங்கே கட்டு. ஏன் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும். புரியுதா? நம்ம இதை அகெயின் இதை லைனை டைட் பண்ண பிறகு அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, 4 கார்டு சரியா பண்ணுங்க. ஏடிஎம் கார்டு, சேஃப்டி கவர். இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா பெக்கை வந்து மேல் லைன் போடும்போது கீழே வைக்கக்கூடாது. இந்த ரோல் மேலே வந்து இந்த பெக்கு கீழே வைக்கணும். அடுத்த லைனில் நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் அது எல்லாருமே காமனாக பண்ணுறது. இப்போ நான் என்னோடய வாட்டத்துக்கு அதை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த லைனை இந்த ரேஞ்சில் நம்ம இந்த வாட்டத்தில் வச்சோன்னா நம்மளுக்கு பெக்கு மேலே தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லைன் நம்ம ஏற்றும் போது இந்த டாப்பில் உங்களை இன்பிட்வீனில் லெக்ஸுக்கு நடுவில் வச்சுட்டு அகெயின் டைட் பண்ணிங்கன்னா டைட் பண்ணும்போது ஒரு ரேஞ்ச் உங்களோட கையில் இந்த பெக்கி எடுக்கிற ரேஞ்சுக்கு இப்படி கொண்டு வரணும். இந்த ப்ரொசீஜரில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அகெயின் இந்த ஸ்பாட். ஏன் இந்த ஸ்பாட்லனா இந்த ஸ்பாட் வைக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரோல் வந்து இந்த இடத்துல மாட்டாது. ரோல் வந்து இப்படி பெண்ட் ஆகாது. நம்மளுக்கு ஈவனாக வந்துடும். உங்களுக்கு இது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா இதை நான் கட் பண்ணிடுறேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா கூட இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இதை வீடியோவாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். இதை லைவ் போடாமல் இதை மட்டும் பார்த்துங்க. இங்கேன் இது வந்து சென்டர் ஆஃப் தி லைனு. இங்கே வந்து ஒரு க்ளோசர். இதுதான் இந்த 3 லைனுக்கான க்ளோசர். இது ஏன்னா இங்கே தான் டென்ஷன் நிற்கிற ஸ்பாட்டு. மேக்ஸிமம் பால்ஸ் வந்து ரேண்டமான பால்லேருந்து முக்கியமான சர்வீஸ் பால் எல்லாமே இங்கே தான் பாடும். ஸோ அதனால் இந்த லைனை வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக போட்டுக்கிறது நல்லது. நான் ஸ்பீடாக கூப்பிட்றேன்னு நீங்களும் ஸ்பீடாக போகணும் அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த ஸ்பாட்டில் தான் தப்பாகும். திரும்பவும் சொல்லிடுறேன். எனக்கு அது வாட்டம், அதனால் நான் அதை பண்ணிட்டேன். அகெயின் இந்த 3 லைனுக்கான டென்ஷன் இங்கே கிடச்சிடும். அவ்வளோதான். இங்கே இந்த பாயிண்டில் பொறுமையாக போட்டு உருட்டக்கூடாது, அழுத்தணும். அழுத்தினீங்கன்னா தான் அந்த இடத்துல லாக் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைன் தான் எனக்கு தெரிஞ்சு லைன் போடும்போது சிங்கிள் பெக்கிலே போடலாம். எனக்கு அது ஈஸியாக இருக்கிறதால நான் போடுறேன். ஆனால் பிகினர்ஸ் அந்த இது போடும்போது 2 பெக்கு வச்சுட்டு போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கடையில் போய் டெஸ்டர் வாங்கினேன்னு வச்சுங்களேன், அதை போய்ட்டு இந்த வீட்டில் வந்து கத்திலாம் வந்து சாணம் பிடிப்பாங்க தெரியுங்களா, ஷார்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைங்கள்லாம் இருக்கும், இல்லை வீட்டுக்கிட்டே வருவாங்க. அவங்ககிட்ட கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இறக்கணும்னு சொன்னீங்கனாலே அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற விதத்தை பொறுத்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து இங்கே தெரியுதா, இந்த ஸ்பாட்டில் 2 லைனுமே ஒரே இந்த நாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த போது இந்த லைனை கட் பண்ணிடலாம். இந்த 2 லைனையும் கட் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு நாட்டாக வந்துடும். ஸோ இந்த கேப்புக்குள்ளே
நம்ம இந்த லைனை கவர் பண்ணிக்கணும்.